நமஸ்காரம். இந்த பயிற்சி பேர் வந்து கபாலபதி அப்படின்றது. அதாவது உடம்பை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விதமான மூச்சு பயிற்சி அண்டு மைண்டுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஒரு பயிற்சிங்க. முக்கியமாக நம்ம குடல் சுத்தமாகக்கூடிய பயிற்சி இது. ஆனால் பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, மென்சஸ் டைமில் இருந்தால், ப்ரெக்னென்சி டைமில் இருந்தாலும் இந்த பயிற்சியை வந்து செய்யக்கூடாது. அசிடிட்டி அல்சர் இருந்தாலும் செய்யக்கூடாது. ஆனால் மோஷன் சரியாக போக மாட்டேங்குது, வயிறு உப்பசமாக இருக்குது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா மைண்டு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் இந்த பயிற்சியை செய்யலாம். இன்னொன்று வந்து லங்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். ஏன்னா மூச்சு குழாய், இந்த லங்ஸுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் போகிற வழி வந்து எப்பவுமே ஒரு விதமான நம்மளுக்கு வந்து அலர்ஜி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாடியில் கிளென்ஸ் ஆகிற மாதிரியே இந்த மூச்சு குழாயிலையும் வந்து ஒரு காற்று ஃபோர்ஸாக போகும்போது அங்கே இருக்கிற டஸ்ட்டு, தூசி இருக்கிறது எல்லாமே வந்து சுத்தமாகிற மாதிரி இந்த பயிற்சியிலையும் வந்து சுத்தமாகும். ஸோ இந்த முக்கியமாக மூச்சு சரியாக இயங்க மாட்டேங்குது அப்படின்றவங்களும் வந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு மற்ற மூச்சு பயிற்சிகள் வந்து இந்த சிங்கிள் நோஸ் ப்ரீத்திங், நாடி சோதனா ப்ரீத்திங் அதெல்லாமே செய்யலாம். ஆனால் இதை முதல்ல செஞ்சுட்டு அது செய்யும்போது வந்து ஒரு அற்புதமான பெனிஃபிட்டை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ், அப்புறமா வீசிங் இருக்கிறவங்க, சைனஸ் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் தலைவலி இருந்தால் இந்த கபாலபதி மட்டும் வேண்டாம். சிங்கிள் நோஸ் ப்ரீத்திங்கு இல்லைனா நாடி சோதனா ப்ரீத்திங் வந்து ட்ரை பண்ணலாம். நமஸ்காரம்.